In In him. him was life, and that life was the light of all mankind. Very good. இதை வாசிங்க பாப்போம். அடுத்ததையும் வாசிங்க. 11ஆம் வசனம். He Um, came to that he which. came to that which was his own, but his own did not receive him. 12. Yet to all who did receive him, to those who believed in his name, he He gave gave. the right to become children of God. ஓகே. அப்போ இந்த முன்னுரையிலே முக்கியமானது, இயேசுவுக்குள் ஒரு ஜீவன் இருந்தது, ஒரு உறவு, பிதாவோட ஆதி காலத்திலிருந்து நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. அந்த உறவினால வருகிற வாழ்க்கை தான் இந்த ஜீவன். அது மனித குலத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அடே, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? ஆனால் அவர் யூத மக்களிடம் வந்த நேரத்திலேயே அவங்களுக்கு எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருந்தும் எதிர்பார்ப்பு இருந்தும் அவரை அடையாளம் காணல. ஆனாலும் யார் அவரை நம்புகிறாங்களோ, அவற்றை நாமத்தை நம்புகிறாங்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, நம்புகிற மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து, இயேசு ஆண்டவர் என்றதை நடைமுறையில் ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அவர் சில்ட்ரன் ஆஃப் காடாக வருவதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ முடிவுரையில் அவர் சொல்கிறார், இந்த இயேசுவுக்குள்ளே இருந்த ஜீவன் எங்களுக்குள்ளேயும் வரலாம். எப்போ வருமாக இருந்தால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பிரச்சனை வார நேரத்தில், கிறிஸ்து என்றால் இரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர்கிட்ட திரும்புறத பழகிட்ட மாதிரி இருந்தால், அவர்தான் வந்தோன்னே டாக்டர்கிட்ட போகிற மாதிரி, பிரச்சனை வந்தோடனே இயேசுகிட்ட போகணும். போய் அவரை ஆண்டவராக பின்பற்றும் பொழுது அந்த ஜீவன் எங்களுக்குள்ளேயும் வரும். அப்போ அதுக்காகத்தான் இந்த புத்தகத்தையே அவர் எழுதுகிறார். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், அவர் ஒரு 7 சைன், இப்போ நாங்கள் ஒரு சைன் காட்டும், சாவச்சேரி இந்த பக்கம் என்ன சொல்லுது, அந்த சைனா சாவச்சேரி இல்லை, சாவச்சேரிக்கு வழிகாட்டுது. அப்போ அந்த மாதிரி இந்த 7 சைன்ஸை அவர் இந்த புத்தகத்தில் எழுதுகிறார். இயேசுதான் தேவனுடைய குமாரன், இயேசுதான் கிறிஸ்து. அப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதிகாரமாய் வாசிக்கும் பொழுது அந்த கண்ணோட்டத்தோடு வாசிக்கணும். இந்த ஜீவனை பற்றி, இந்த ஜீவனை நாங்கள் பெறுவதை பற்றி, இந்த ஜீவன் எப்படி என்பதை குறித்து என்ன சொல்ல வாரார். இல்லையென்றா நாங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அப்படி 1-2 பகுதிகளை பிடிச்சு கொண்டு யோவான் புத்தகத்தின் ஆழத்தை நாங்கள் ருசி பார்க்க தவறுறோம். சரியா? இப்போ கன்ஃபியூஷன் அபவுட் ஜான் த பேப்டிஸ்ட். இப்போ யோவான் ஸ்நானனை கடவுள் அனுப்பினவர் பாதையை தயார் பண்ணுறதுக்கு. இப்போ அவர் வனாந்தரத்தில் தேவாலயம்தான் அந்த காலத்தில் பெருசாக இருந்தது. அப்போ அவர் அந்த தேவாலய சிஸ்டத்தை விட்டு அங்கே வனாந்தரத்தில் போய் பிரசங்கிக்கிறார், மனம் திரும்புங்கள். அப்போ இவங்களுக்கு தேவாலய ஆக்களுக்கு குழப்பம் கொஞ்சம் பேரை அனுப்பினோம், இவர் யார் என்று கேட்கறதுக்கு. இப்போ இதை வாசியுங்கோ நான் சொன்னால். This was John's testimony when the Jewish leaders in Jerusalem sent priests and Levites to ask him who he was. He did not fail to confess, but confessed freely, I am not the Messiah. மெஸ்ஸாயா யார் வாய்ச்ச நீங்கள்? ஜெமைமா அங்கிள். ஜெமைமா. ஓகே, சாரி, தெரியுது இல்லை இதில். ஓகே, நான் மேபி இதில் எடுக்கிறேன். வெரி குட். அப்போ அவையல் அனுப்பி, இப்போ அவையலுக்கு யோசனை, இவர் மேசியாவோ, இவர் அல்லது எலியாவோ, அல்ல இவர் மோசே சொன்ன தீர்க்கதரிசியோ. அப்போ அனுப்பி கேட்கணும். இவைகளுக்கு பிடிக்கல, அவர் எங்களோட சிஸ்டத்தில் இல்லாமல். இப்போ இன்றைக்கு எங்களுக்கு இருந்தால் போல்
ஒரு ஆள் ஒழும்பி பிரசங்கம் செய்கிறார், ஜனங்கள் அவையில்கிட்ட போகுது, அவர் எங்கட டினோமினேஷன் இல்லையண்டா எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு 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 கரல் ஒன்று வரும். இப்போ இவையில் அங்கே போய் கேட்க அவர் சொல்கிறார், நான் இல்லை மேசியா என்று அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இவேண்ட கண்கள் குருடாக இருந்ததால் அந்த மேசியா உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதை காணாமல் இருந்துச்சுன்னு. ரைட். அப்போ பிறகு இந்த யோவான் ஸ்நானன் அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதை வாசிங்கோ இன்னொரு. சரி, ரஞ்சனா, யூ ரீட் திஸ் ப்ளீஸ். Okay. The next day, John saw Jesus coming toward him and said, "Look, the Lamb of God, who takes away the sin of the world. I myself did not know him, but the reason I came baptizing with water was that he might be revealed to Israel." அப்போ அவர் இந்த லேம்ப் ஆஃப் காட், பலி ஆடு, இஸ்ரவேல் மக்களுக்கு வடிவாக தெரியும், பாவங்களுக்கு மன்னிப்பண்டா நீங்கள் ஒரு ஆட்டை பலி கொடுக்கணும் யோம் கிப்பூரில். அப்போ இப்போ யோவான் ஸ்நானன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இவர் தான் அந்த பலியாடு. பிறகு அவர் சொல்கிறார், ஐ மை செல்ஃப் டிட் நாட் நோ ஹிம், எனக்கு இவர் யார் என்றது, அவர் எந்த கசினாக இருந்தாலும் இவர் தான் மேசியாவாண்டு அவருக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அவருக்கு சொன்னது, நீ யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல ஒரு ஆளுக்கு மேலே வந்து ரங்குறாரோ அவர் தான் அந்த ஆள் என்று சொல்லி. அப்போ இவருக்கு தெரிய வந்து தான் அவர் சாட்சி கொடுக்கிறார், இவர் தான் தேவாட்டுக்குட்டி, இவர் தான் மேசியாண்டு. சரியா? சரி. இதுக்கு பிறகு பார்த்தா இயேசுக்கு சீசர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ரைட். அப்போ இதை யாரும் வாசிங்க பார்ப்போம். The next day John was there again with two of his disciples. When he saw Jesus passing by, he said, "Look, the Lamb of God." When the two disciples heard him say this, they followed Jesus. Next day Jesus decided to leave for Galilee. Find Philip, he said to him, "Follow him." ஓகே, பியூட்டிஃபுல். யார் வாசித்தது? ஃபர்ஸ்ட் அருணண்ட மகளா? Daniela. ஓகே ஓகே, ஆல் ரைட். வெரி குட் டேனியலா, ஒண்டர்ஃபுல். அப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ இயேசுக்கு தெரிய இயேசு இல்லை, யோவான் ஸ்நானனுக்கு தெரிய வருது இவர் தான் தேவாட்டுக்குட்டி. அப்போ அவர் தண்டை சீசர்களோடு கேட்க பார்த்து சொல்கிறேன், இங்கே பேர் தேவாட்டுக்குட்டி போகிறாருன்னு. அப்போ இவங்களோட 2 சீசர்கள் இயேசுக்கு பின்னால் போகிறாங்க. அப்போ அதில் ஒன்று தான் அந்திரேயா. அவர் பிறகு பேதுருவை கூட்டிகிட்டு வரார். இன்னொன்று தெளிவில்லாமல் இருந்தது, ஆனால் அது நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தா அதுதான் இந்த புத்தகத்தை எழுதுகிற யோவான். அவர் தன்னை பிரசித்திப்படுத்த விரும்புகிறதில்லை. ரைட். பிறகு பார்த்தால் இயேசு சரி இனி காணும் அந்த பெத்தனியில் இருந்து யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருந்து கலிலேயாவுக்கு போக விரும்புகிறார். அப்போ பிலிப்பை கண்டு சொல்கிறார், எனக்கு பின்னால் வாண்டு. பிலிப் போய் நெத்தானியேல் அவற்ற ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வாரார். அப்போ இந்த விதமாக சீசர்களையும் தேவன் இயேசு அந்த நாட்களில் சேர்த்துக்கொள்கிறார். சரி. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த நெத்தானியேல் கானா ஊரை சேர்ந்தவர். அப்போ கலிலேயாவுக்கு போக முடிவெடுத்தவர் நெத்தானியேலோட சேர்ந்து கானா ஊரில் ஒரு கல்யாணமும் இருந்தது. அது இயேசுண்ட சொந்தக்காரர் யார்ட்டையோ கல்யாணம் மாதிரி தான் தெரியுது. ஏனெண்டா இயேசுண்ட தாயாரும் வாரா, சீசர்களும் அழைக்க. அது ஒரு சின்ன இடம், அதில் 180-200 பேர் தான் அந்த கிராமத்தில் இருக்கிறது. அப்போ அங்கே போயேக்க இந்த லைஃப் மேனிஃபெஸ்டிங் இன் கேனா, இந்த ஜீவன் எப்படி இருக்கும் என்றதுக்கு அங்கே
அப்போஸ்தலனாகிய யோவான் அதை எடுத்து காட்டுறார். இதை இப்போ வாசிங்கோ. சரி, நான் சைன் பண்ணினால் வாசிக்க தயங்கினால் வாசிக்க விருப்பமான இன்னொரு ஆள் அதை வாசிங்கோ. When the wine was gone, Jesus' mother said to him, "They have no more wine." "Woman, why do you involve me?" Jesus replied, "My hour has not yet come." His mother said to the servant, "Do whatever he told you." இது யார் இது வாச்சா? Stefan. ஸ்டெஃபான். ஓகே, வெரி குட் அப்பன், வெரி குட். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இதில் நாங்கள் உங்களுக்கு இந்த கதை தெரியும். அப்போ மரியாளும் வந்து அவைகளுக்கு திராட்சை ரசம் முடிஞ்சோன்னே இயேசுகிட்ட வந்து சொல்கிறார், அவை இந்த வைன் முடிஞ்சுதாமன். இப்போ இவர் சொல்கிறார், ஸ்திரீயே என்ன ஏன் இதுக்குள்ளே இழுக்கிறான்னு, எந்த நேரம் இன்னும் வரையிலே என்று சொல்லி. அப்பயும் மரியாள் அவைகளுக்கு சொல்கிறார், இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கோண்டு அந்த வேலைக்காரருக்கு சொல்கிறார். அப்போ இதில் பிறகு பார்த்தா இதில் உங்களுக்கு அந்த கதையின்படி போனால், அப்போ இயேசு முதல் சொல்றார் எந்த நேரம் வரையில. அப்போ பாருங்க, அவர் இன்னும் அற்புதங்கள் ஒன்றும் செய்யல. இது அற்புதத்தை செய்வதற்குரிய நேரம் என்றும் அவர் நினைக்கல. அப்படி இருக்க தன்னுடைய தாய் பகிரங்கமாக வந்து இப்படி கேட்டதால வார்த்தை என்ன சொல்லுது? 10 கற்பனைகளில் ஒன்றும் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ பாருங்க, இந்த தேவகுமாரனுக்கே இதான் அந்த ஜீவன். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு வெளிப்பாடு வருது, இல்லை சரி உண்ட தாயை நீ கனம் பண்ணணும்ன்றதால இந்த நேரமே உண்ட அந்த முதலாவது அற்புதத்தை செய், ஆனால் அதை பெருசாக பகிரங்கமாக செய்யாது. ஏன்னா பகிரங்கமாக செய்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை நேரத்துக்கு முதல் கொண்டுரும். அப்போ அவர் ப்ரைவேட்டாக அந்த ஜாடிகளை நிரப்புங்கோன்னு சொல்லி அந்த தண்ணியை திராட்சரசமாக்குறார். இதான் அந்த ஜீவன். அந்த உறவு இருந்தால் எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் கிறிஸ்துவிட்ட திரும்புவீங்க. அவர் உங்களுக்கு பதிலை சொல்லுவார். அதை நீங்கள் செய்கிற நேரம் தண்ணி திராட்சரசம் மாறின மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சாட்சியாக மாறும். ரைட்? அப்போ இதுக்கு பிறகு மிச்சமான பகுதிகளில் தேவாலயத்துக்கு இயேசு சீசர்களோடு போவார். அந்த கனாவூர் இதுக்கு பிறகு கப்பர்நகூம் என்ற இடத்துல, அது அந்த சி ஆஃப் கேலிலிக்கு பக்கத்தில் இருக்குது. தன் சீசர்களோடு போய் கொஞ்ச நாள், ஏன்னா இப்போ யோர்தானில் இருந்து வந்து கனாவூர் கல்யாணம் முடிஞ்சு ரெஸ்ட் பண்ணி போட்டு பிறகு எருசலேமுக்கு போயினா பஸ்கா பண்டிகை நாட்களில் போகிற நேரத்தில் அவர் அங்கே பார்க்குறார், குப்பைகள் எல்லாம் தேவாலயத்தில் நடக்குது. தேவாலயம்தான் தேவனுடைய ஆலயம். தேவனுக்கு மக்களை வழி நடத்தணும். அப்படி இருக்க வேண்டிய இடத்துல என்ன நடக்குது? யார் இதை வாசிக்க போறீங்க? பயப்படாதீங்க, எல்லாம் வடிவே வாசிக்கிறீங்க. இப்படி நாங்கள் குடும்பமே வாய்ச்சமே இருந்தால் எல்லாற்ற ஆங்கில அறிவும் வளரும். எனக்கு இப்போ உடனே ஞாபகம் இல்லை யாருக்கு என்ன கொடுத்த நான். When it was almost time for the Jews' Passover, Jesus went up to Jerusalem. In the temple courts, he found people selling cattle, sheep, and doves, and other sittings at table exchanging money. So he made a whip out of cords and doves all from the temple courts. Both sheep and cattle he scared
the Scattered. coins of the money, scattered the coins of the money changers, and overturned their tables. To those who sold doves, he said, "Get these out of here. Stop turning my father's house into a market." ஓகே பாஸ்டர் டைட்டஸ் என்ன யார் வாய்ச்ச பஸ் ஓகே வெரி குட் வெரி குட் நான் தான் பஸ். ஓகே வெரி குட் எக்ஸலண்ட். இப்படி 4 முறை வாட்சிங்களாக இருந்தால் பிரசங்கம் பண்ண தொடங்கிடுவீங்க இங்கிலீஷில். ஓகே வெரி குட். அப்போ இதில் உங்களுக்கு கதை தெரியும். அப்போ அவருக்கு தெரியும் இந்த தேவாலயத்தில் இருந்து பரிசேயர் பிரீஸ்டையும் லீவாய்ட்ஸையும் அனுப்பினவேல் யோவான் ஸ்நானன்ட்டார். அப்போ இவர் இப்போ அந்த தேவாலயத்துக்கு வார நேரம் அவருக்கு தெரியாமல் இல்லை, முதலே தெரியும் இந்த குப்பையிலெல்லாம் நடக்குதுண்டு. ஆனால் இப்போ அவருக்கு தெரியும் நேரம் வந்துட்டுதுன்னு சொல்லி. இதெல்லாம் அந்த ஜீவன் எத்தனை சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகைக்கு வந்தவேல் ரைட். ஆனால் இப்போ அந்த நேரம் வந்தன்னு சொல்லி அடித்து கலைக்கிறார். என்று அவருக்கு கோபம் என்னென்றால், அடே நீங்கள் இந்த அப்பாட்ட பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய நீங்கள் அதை வியாபார ஸ்தலமாக்கி வச்சிருக்கிறீங்கள் என்று. அப்போ இன்றைக்கும் நாங்கள் கவனமாக இருக்கணும். இது நாங்கள் படித்த நாங்கள் ரைட். நாங்கள் சர்ச்சை ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் ஆக்கப்படாது. இன்றைக்கு அமெரிக்காவில் வந்தீங்களா இருந்தால் லைஃப் இன்சூரன்ஸ் விற்கிறவங்க சர்ச்சுக்கு வருவாங்க ரைட். அதில் ஏதாவது பொருட்கள் விற்கிறாக்கள் வேணும். கடவுளை தேடி வரையில் கஸ்டமர்ஸை தேடி வரையணும். அதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். இப்போ நாங்களும் இந்த பிள்ளையை விடப்படாது. அவர் அதை சுத்தம் செய்கிறார். அப்போ நீங்கள் இதுகளை வாசிக்கிற நேரம் இந்த கண்ணோட்டத்தோட என்ன விதமாக அவருக்குள்ள ஜீவன் இருந்ததால் அந்த துணிவு இப்படி அடித்து கிளைக்கிறார். அப்பயும் அவங்க கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தால் நீர் இப்படியெல்லாம் செய்கிறீர், என்ன சைன் காட்டுவீர்? அவர் சொல்கிற சைன், சரி இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கோ 3 நாளில் கட்டு எழுப்பப்படும். அவர் தண்ட உயிரை பற்றி சொல்கிறார். சரி, ஏன்னா இல்லைன்னா நாங்கள் இதுகளை வாசிக்கிற நேரம் ஓவரால் பர்பஸ் இல்லாமல் வாசித்தா ஏதோ கதையாக அதுகளை வாசித்து அதுலேருந்து ஒரு பிரசங்கமும் பண்ணுவோம். ஆனால் யோவான் முழு புத்தகத்தையும் எழுதினவர். இயேசுக்குள்ளே இருந்த ஜீவன் எங்களுக்குள்ளேயும் இருக்கலாம்ன்றதுக்கு எழுதுறார். இப்போ இந்த இடத்துல காட்டுறார் அந்த ஜீவனால் எப்படி ஒரு சிஸ்டத்தையே சுத்திகரிக்க அவரால் முடியுது. சரி, இதுக்கு பிறகு அவர் எங்களுக்கு விசுவாசம் முக்கியம். ஆனால் விசுவாசம் அற்புதங்களை பார்த்தும் வரலாம், இந்த சயின்ஸை பார்த்தும் வரலாம். எல்லாம் உண்மையான விசுவாசமாக இருக்கணும். யார் இதை வாசிக்க போறீங்க? சரி, துரை, கேன் யூ ரீட் திஸ் ப்ளீஸ்? Now while he was in Jerusalem at the Passover festival, many people saw the signs he was performing and believed in his name. But Jesus would not entrust himself to them, for he knew all people. He did not need any testimony about mankind, for he knew what was in each person. இது யார் வாய்ச்சது? Daniela pastor. டனியேலாவா? ஓகே, குட். நாங்கள் மெட்டாக்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போம். இது பிள்ளைகள் வடிவ வாசிப்பினம் என்று எங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் பெற்றார் வாசிங்கோ ரைட். இது நாங்கள் இந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க நான் அந்த ஸ்லைட்லேயே போட்டு விடுவேன் யார் வாசிக்கணும் என்று சொல்லி. அப்போ அப்புறம் நீங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து போட்டு பெற்றார் பின் தங்குறது இல்லை. பிளவிட்டா பரவாயில்ல ரைட்.
ஆனால் அந்த பயம் மனப்பயம் போகிறதுக்கு நீங்கள் அப்படி பயிரங்கமாக வாட்சிங்களா இருந்தால், அப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் அற்புதங்களை பார்த்து கன பேர் நம்பினம். ஆனால் இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கல அவர்கிட்ட. அப்போ இன்றைக்கும் சும்மா எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்துட்டு அற்புதத்தை தேடி ஆண்டவர்கிட்ட வாரவங்களெல்லாம் தெரியும், நாளைக்கு வெயில் வந்தோன்னே விட்டுட்டு ஓடிடுவாங்க, ஒரு பிரச்சனை வந்தோன்னே விட்டுட்டு ஓடிடுவாங்க. உண்மையாக இயேசு யார் என்றதை புரிஞ்சு கொள்றவன் தான் உண்மையான சீடன். அப்போ நாங்களும் கவனமாக இருக்கணும். இயேசு யார் என்ற தெளிவு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாங்கள் சுவிசேஷம் சொல்லி கொடுக்கையும் அவசரப்பட்டு ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வாங்கோன்னு சொல்லாமல் இயேசுவில் சரியான ஞானம் பிறக்கணும், அதுக்கு பிறகு ஸ்நானம் கொடுக்கணும். சரி, இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு போனால், இப்போ இது ஒரு பரிசேயர். அப்போ இது இயேசு இப்போ எருசலேமில் இருக்கிறார். அப்போ இந்த பரிசேயரும் பார்த்துருப்பார் அந்த ஆலயத்தில் நடந்த கூத்துகள் எல்லாம். அப்போ அவருக்கும் கொஞ்சம் வேதனையாக இருந்திருக்கும், என்னடாப்பா இப்படி எல்லாம் செய்கிறாங்கள் என்று சொல்லி. ஆனாலும் அவர் அங்கே பெருசாக கணக்க எதிர்த்து கதைக்கலாது என்னன்னா அவரும் பரிசேயரில் ஒருவர். அப்போ பாருங்க, அவர் இயேசுவை சந்திக்க வாரார். சரி, இதை வாசிங்கோ. யாருக்கு வாசிக்க சொன்னேன்? இதுவரை வாசிக்காத ஒரு ஆள், பெரிய ஒரு ஆள், பாஸ்டர் மாதிரி யாரும் வாசிங்கன்னா நல்ல. ஓகே, ஆல் ரைட். பாஸ்டர் சம்பத் இருக்கிறீங்களா? All right, நான் வாசிக்கிறேன். Now there was a Pharisee, a man named Nicodemus, who was a member of the Jewish ruling council. இது ஆலோசனை சங்கத்தில் ஒரு ஆள். அதே நேரம் பரிசேயர். பரிசேயர்னா வேதத்தை சரியாக கவனமாக படிக்கிற மாத்திரமில்லை, அதன்படி செய்கிறார்கள். அவர் இரவு நேரத்தில் he came to Jesus at night and said, Rabbi, we know that you are a teacher who has come from God. For no one could perform the signs you are doing if God were not with him. அப்போ நல்ல காரியங்கள் சொல்கிறார். இயேசு உடனே சொல்கிறார், unless you are born again, you won't see the kingdom of God. அப்போ பாருங்க, முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறார். அப்போ எங்களுக்கும் எங்களை ப்ளீஸ் பண்ணுறதா இல்லை சத்தியத்தை சொல்கிறதா? அப்போ இயேசு இப்படி சொல்ல உங்களுக்கு அந்த கதை தெரியும். அவர் குழம்பி போய் நான் அப்படி மறுபடி பிறக்கிறது. ரைட். அப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால், நான் இது படிப்பு கேட்க உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் எசேக்கியல் தீர்த்தரிசி கூடாக சொல்கிறார், இவங்கள் எல்லாம் 10 கற்பனைகளை கொடுத்து டோராவை கொடுத்து அதை விட்டு விலகி போகிறாங்க. அவர் சொல்கிறார், கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தில் போடுவான், வார்த்தையை எழுதின ஆவியானவரை உள்ளத்தில் போட்டு வார்த்தையே உள்ளத்தில் எழுதுவான். அதுக்கு பிறகு அவர் அதன்படி நடக்க பண்ணுவார். அப்போ அதுக்கு ஆவியானவரால் பிறக்கணும், ஆவியானவர் எங்களுக்குள்ள வரணும். அப்போ தான் கடவுளுடைய காரியங்கள் எங்களுக்கு தெரிய வரும். என்னட்டு பிறகு சொல்ற, என்னடாப்பா நீ எல்லாம் இஸ்ரேலின் போதகர், உனக்கு இது தெரியாதான்? இது இன்றைக்கு சில வேளையில் எங்கள் போதகராகி எங்களை பார்த்துக்க, என்னடா நீங்கள் எல்லாம் போதகர்கள், ஏன் இப்படி கடவுளுடைய கிருபையில் நீங்கள் போறீங்கள்? இல்லை, ஏன் இடக்கிட தான் கிருபை வருகுது உங்களுக்கு? இந்த முழு இதுக்குமே இந்த ஜீவன் தானே. சரி, இதுக்கு பிறகு 16-21 இது for God so loved the world, எங்களை எல்லாருக்கும் தெரியும், that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. உங்களுக்கு தெரியும் யோவான் 3:16. This is the verdict, light has come into the world, but people love darkness instead of light because their deeds were evil. Everyone who does evil hates the light and will not come into the light for fear that their deeds will be exposed. But whoever lives by the truth comes into the light,
so that it may be seen plainly that what they have done has been done in the sight of God. அப்ப இவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் உயிரை கொடுத்து எங்களுக்கு ஜீவனுக்கு வழிவகுத்துட்டு போறார். ஆனாலும் எல்லாரும் வரமாட்டாங்க. உண்மைய சத்தியத்தை தேடினவர்கள், கடவுளுக்கு முன்னால சரியானதை செய்யணும் என்று இருக்கிறவங்க இந்த சுவிசேஷத்தை கேட்க வருவாங்க. இல்லை சில பேர் சமயத்தை தேடினவங்க, அந்த ஆலய வாழ்க்கைய, சர்ச் லைஃப், அதால் வந்த பவர், அதால் வந்த ரெக்கக்னிஷனை தேடினவங்க லேசில் வரமாட்டாங்க, சண்டை பிடிப்பாங்க. அப்போ நாங்களும் இந்த சுவிசேஷத்தை சொல்லிக்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு எதிர்பார்க்க இல்லாது. ஏன்னா யார் உண்மையாக சத்தியத்தை தேடுறான்ன்றது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ அதுக்காக நாங்கள் அவையில் கைவிட தேவையில்லை, நாங்கள் ஜட்ஜ் பண்ண வழிக்கிட தேவையில்லை, மேபி இவர் ஒரு இலெக்ட் இல்லை என்று சொல்ல தேவையில்லை. நாங்கள் அவைகளுக்காக ஜபிக்கணும், நேரம் கிடைக்கிற நேரத்தில் சத்தியத்தை சொல்லணும். ஆனால் எங்களுக்கு தெரியணும் எல்லாரும் அது சிலவளையெல்லாம் கூட சித்தப்பாவே இருக்கலாம். நீங்கள் சித்தப்பாக்காக ஜபிக்கணும், ஆனால் அவற்ற இருதயம் அவருக்கு உண்மையாக சத்தியத்தை அவர் தேடையிலையா இருந்தால் நாங்கள் ஏமாற்றம் அடைகிறதான் இருக்கும். சரி, பிறகு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த டிசைபிள்ஸ், யோவாண்ட சீசர்களுக்கும் இயேசுண்ட சீசர்களுக்கும் இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருகிறது. இதுவும் யாருக்கும் தந்தனம் தெரியும், யாருக்கும் தந்தனானா இது? Okay, after this, Jesus and his disciples went out into the Judean countryside, where he spent some time with them and baptized. Now John was also baptizing at Ainon near Salim, because there was plenty of water, and people were coming and being baptized. Right? இதுக்கு பிறகு பார்த்தீங்களா இருந்தால் இது யோவாண்ட சீசர்கள். They came to John and said to him, Rabbi, that man who was with you on the other side of the Jordan, the Bethany beyond Jordan, the one you testified about, look, he is baptizing and everyone is going to him. அப்போ பாருங்க, இது இன்றைக்கும் எங்களுக்கு இந்த இன்னொரு சர்ச் வளருதுண்டா, இன்னொரு போதையர் ஆசீர்வதிக்கப்படுறாருந்தா எங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு கரல். ஆனால் யோவான் என்ன சொல்ற? ஹீ மஸ்ட் பிகம் கிரேட்டர், ஐ மஸ்ட் பிகம் லெஸ். அவர் ஒழும்போனும் நான் சின்னனாகும். உண்மையாக இயேசுவுல கண் இருந்தால், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கண்டிருந்தால் இயேசு தான் ஒழும்போன், நான் அல்ல. அப்போ சரி, இதுக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் இது நல்ல ஒரு உதாரணம். இந்த சமாரிய பெண் பாவத்தில் வாழ்கிறார். அவர் பார்த்தார், என்ன எருசலேமுக்கு போனார். எருசலேமில் தான் பெரியவங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பெருசா சத்தியத்தை தேடுற மாதிரி தெரியல, வெளிச்சத்துக்குள்ளே வார மாதிரியும் இல்லை. கடைசியில் அவர் எருசலேமில் காரியங்களை முடிச்சு போட்டு கலிலேயாவுக்குள்ளே போயிருக்க சமாரியாவுக்குள்ளால போகிறார். அங்கே பார்க்குறார், பாவத்தில் இருக்கிற ஒரு மகள் சத்தியத்தை தேடுறார். இது யார்? பாஸ்டர் சம்பத்தா? யாருக்கு தந்த நான் இது? என்னடா அவ எல்லாம் நீங்கள் ஒளிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கு. பாஸ்டர் செல்வராஜ் வாசிக்க போறீங்களா? Now he had to go through Samaria. So he come to a town in the Samaria called that Sychar, called Sychar. Sychar, near the point of plot of court. Jacob and given to his son Joseph. Jacob is well was there
and Jesus, tired as he was from the journey, sat down by the wall. It was about noon, when a Samaritan woman came to draw water. Jesus said to her, "Will you give me a drink?" ஓகே, வெரி குட் பாஸ்டர் செல்வராஜா. தொடர்ந்து நீங்கள், நான் அடுத்த முறை கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டாக இதை செய்கிறேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனால் மற்றும்படி எல்லாம் வடிவாக வாசிக்கிறீங்க, ரைட்? அப்போ இதில் ஹீ ஹேட் டு கோ த்ரூ சமாரியா. உண்மையாக சமாரியாவுக்குள்ளால கட்டாயம் போத்தவே இல்லை. யோர்தானை க்ராஸ் பண்ணி போட்டு அப்படியே கீழே வந்து போட்டு க்ராஸ் பண்ணி திருப்பி கலிலேயான்னா மேலே, கீழேருந்து மேலே போயிட்டு திருப்பி வரலாம். ஆனால் இதான அந்த ஜீவன் சொல்கிறார், இல்லை போயக்க இந்த பாதையால் போவான். ஃபுல்லாக எல்லாம் என்ன நடக்குமென்னு அவருக்கு தெரியாது. இப்போ அதில் போயக்க களைச்சி போய் சமாரியாவில் வந்து அந்த சீக்கார் வேல், அது யாக்கோபு கட்டி கொடுத்தது மகனுக்கு. இப்போ அவர் அதில் இருக்கேக்க அப்போ உச்சி வெயில் 12 மணி போல் இந்த சமாரித்தன் பெண் வார நேரம் இவர் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் மீறி கேட்குறார், எனக்கு தண்ணி தருவியா குடிக்கான்னு. அவளுக்கு பெரிய ஷோக். ஏன்னா இது யூதர்கள் சமாரியரை வந்து கீழ்த்தரமை பார்க்கிறது. அப்படி இருக்க இவர் கேட்டு பிறகு அவளோட ரகசியங்களை எல்லாம் சொல்லி, பிறகு அவளுக்கு பாருங்க, அவள் பாவி, ஆனால் சத்தியத்தை தேடினவள். தான் பாவம் செய்கிறேன்னு அவளுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கும் நாங்கள் யாருக்கு நான் பாவி சும்மா சொல்லுவோம் நான் பாவி என்று. உண்மையாக எனக்குள்ளே இருக்கிற குப்பைகள் எனக்கு தெரிஞ்சால தான் சொல்ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. அதில் வந்து those who mourn for their sins, தங்களோட பாவ குணங்கள் பாவ சுபாவங்களுக்காக மோன் பண்ண. சில பேர் நல்ல சுத்தமான கோப்பையாக இருப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு நான் சுத்தம் தான், நான் இவ்வளோ மாதிரியெல்லாம் குப்பை வேலை செய்கிறேன். ஓ நீங்கள் வந்து சத்தியத்தை தேடாமல் இருக்கிறீங்கள். இந்த ஜீவனுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்போ சீசர்கள் திருப்பி வராங்க. யாருக்கு சொன்னேன் நான் இது? Alright, just then his disciples returned and were surprised to find him talking with a woman. But no one asked, "What do you want?" or "Why are you talking with her?" Then leaving her water jar, the woman went back to the town and said to the people, "Come see a man who told me everything I ever did. Could this be the Messiah?" They came out of the town and made their way toward him. Meanwhile, his disciples urged him, "Rabbi, eat something." But he said to them, "I have food to eat that you know nothing about." அப்போ அவங்கள் ஷாக்ட். ஆனால் இவர் பாருங்க, அந்த பிள்ளைக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்க அவள் பாவி என்றது இவருக்கு தெரியும். ஆனால் இவர்கிட்ட கண் அதில் இருக்கல. அவளை வந்து இந்த சுவிசேஷத்துக்குள்ளே கொண்டு வரணும். நிக்கடிமஸ் இன்னும் வரையில, அங்கே தேவாலயத்தில் இருந்தவங்களெல்லாம் வரையில. ஆனால் இவள் வாராள் அதில். அப்போ இயேசுக்கு அதான் உணவு. நாங்களும் இன்றைக்கு கடவுளுடைய சித்தம் செய்வது எங்களோட ஆகாரமாக வந்தால் இந்த எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் பரிபூரணப்படும். சரியா? அப்போ ஐயோ, ஓகே பாஸ்டர், சாரி, எல்லாம் ரெடியாக இருங்கோ. பாஸ்டர் கிறிஸ்டவர் என்ற பகுதியை நான் ரீட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இது யாருக்கு சொன்னேன் நான் இது? Okay, many of the Samaritans from that town believed in him because of the woman's testimony. He told me everything I ever did. பாருங்க, இந்த பாவி
இந்த குப்பை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க. நாங்கள் அந்த குப்பையை பார்ப்போம். இயேசு அவனோட உள்ளத்தை பார்க்குறார். அப்போ இன்றைக்கு நாங்களும் எங்களுக்கு இதான் நம்பிக்கையை தரணும். நான் பெருசாக படிச்சிருக்காட்டிலும் பாவங்கள் செய்கிறவனாக இருந்தாலும் செய்தவனாக இருந்தாலும் உண்மையாக நான் அதால் உடைஞ்சு போய் சத்தியத்தை தேடுறவனாக இருந்தால் நான் இயேசுவிட்ட வந்து எந்த சாட்சியால் ஒரு நகரமே இயேசுவிட்ட வரும். இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் இயேசு அங்கே ஒரு அதிகாரியினுடைய மகனை சுகம்படுத்துகிறார். இது யாருக்குன்னு தெரியும்? யாருக்குன்னு தெரியுமா? இல்லைன்னா கிறிஸ்டப இதை வாசிங்கோ. என்னுடைய சிஸ்டர் வாசிட்டாங்க பாஸ்டர். நீங்க வாசிங்கோ. கிறிஸ்டின் எனக்கு கொடுத்தது சிஸ்டர் வாசிட்டாங்க. நான் வாசிக்கிறேன் பாஸ்டர். After the two days he left for Galilee. Once more he visited Ghana in Galilee, where he had returned the water into the wine. And this was a certain royal official whose son lay sick at Capernaum. ஓகே, வெரி குட். ஸோ மன்னிங்கோ, நான் அடுத்த முறை பேர்களையே. எந்த சிஸ்டர்? அடி போடுவோம். ஓகே, நாங்கள் அடுத்த முறை பேர்களை போட்டு விடுறோம். அப்போ இந்த குழப்பம் வராது. சரியா? அப்போ நாங்கள் இப்போ இதோட நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து இப்போ இது முதல் நாங்கள் படித்த 4 அதிகாரம் நீங்கள் அதை வாசியுங்கோ. அதை வாசிக்க என்ன கண்ணோட்டம் இருக்கணும்? இந்த ஜீவனை நாங்கள் பெறணும். இயேசுக்குள்ளே இருந்த ஜீவன், அதால தான் 3 வருஷத்தில் உலகத்தையே மாற்றிட்டு போனார். அது எங்களுக்குள்ளேயும் வேலை செய்யும். அதுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து, இயேசு ஆண்டவர் என்பதை விசுவாசித்து அவர்கிட்ட ஒரு முறை வாரதிலும் ஒவ்வொரு முறையும் போகணும். இப்போ அப்படி போய்க்க நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நானும் ஆண்டியும் இந்த ஜீவனுக்கு உதாரணத்தை தாரோம். நாங்கள் பிரயாணத்தில் வழிக்கிட போகிறோம். அப்போ கொஞ்சம் இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் எடுக்கணும். அப்போ அதுக்கு அது ஒரு பெரிய தலைவலி என்ற மாதிரி, ரைட்? அப்போ நாங்கள் கடைசியில் நாங்கள் சொன்னோம், ராஞ்சி வாங்க நாங்கள் போவோம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸில் போய் அவங்களோட கதைப்போம். அப்போ அங்கே போனால் எங்களை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் வெளியால் அவங்களோட ஆஃபீஸுக்கு வெளியால் வச்சு தான் எங்களோட கதைக்கிறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு கரல். அப்போ அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், நீ எத்தனை வருஷமே இங்கே வேலை செய்கிற? ரைட் வந்துட்டு நான் சொன்னேன், நான் இங்கே 33 வருஷமே வேலை செய்கிறேன். இப்படி வெளியால் வச்சு எங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்களே, ரைட் என்றெல்லாம் சொல்லி அது பாவம். அப்போ அதுக்கு பிறகு அவள் சரியான பதில்களும் வேறு தார மாரி இல்லை. அப்போ ஆனால் நான் கேட்ட கேள்விகள் கொடுத்த பேச்சுகளில் இருந்து பிள்ளை பயந்து போச்சுது. சில பதில்களையும் பிள்ளையாக சொல்லி கொண்டிருந்தார். அப்போ கடைசியில் உள்ளுக்குள்ளே போய் அவள் திருப்பி வெளியால் வர பயந்து பொஸ் அனுப்பிவிட்டான். இப்போ பொஸ் வந்தார், அவர் ஒரு பெரிய மனுஷன். இப்போ அதுக்குள்ளே ஆன்டி இருந்து ப்ரே பண்ணினா, நாங்களும் ப்ரே பண்ணினோம். என்ன செய்யணும்? எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் உண்மையாக ஜீவன் வேணுமா இருந்தால் கிறிஸ்து ரட்சகர்கிட்ட போகணும். என்ன இப்போ அதுகளை சொல்லாமல் சும்மா இயேசு ரட்சகர்ன்ற அனுபவம். அப்போ ரட்சகர்கிட்ட போய் பிறகு நாங்கள் அவரை தேவனுடைய குமாரன், அவர் ஆண்டவர்ன்றா அவர்கிட்ட ஆட்சிக்கு இடம் கொடுக்கணும். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு அப்படி என்ன பிரச்சனை, ஆண்ட சைஸை பார்த்தாலே எங்களுக்கு அவர் கோலியாத், நாங்கள் தாவீது. ஆனால் ஜீவன் இருந்தால் அப்படியெல்லாம் அவர்கிட்ட சைஸை பார்க்க மாட்டோம். அப்போ நாங்களும் அவருக்கு விளங்கப்படுத்த அவர் இருந்தாப்புல சொன்னோம், ஓ நீங்கள் விட்மன் ஸ்கூலில் படிப்பிக்கிற ப்ரொஃபஸரா? ஐ வாஸ் யுவர் ஸ்டூடெண்ட்டான். நான் உம்மிடம் மாணவனாக இருந்தேன். நான் ரைட் மாணவனாக இருந்தேன். அப்போ பாருங்க கதையே மாறிச்சுது.
அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பும் கேட்டு எல்லாம் தான் எல்லாம் பார்த்து செய்கிறேன்னு சொல்லி இதான் அந்த ஜீவன். ஆனால் அந்த நேரத்தில் நான் கடைசியில் ஒன்று சொன்னால், அவள் பாவம், அவள் நல்ல பிள்ளை, சிலதுகளை பிள்ளையாக சொல்லி இருந்தாலும் பி சாஃப்ட் ஆன் ஹர், ரைட்? அப்போ இது வாழ்க்கையில் எங்கே போனாலும் அவர் கிறிஸ்து. சப பிரச்சனையா, ஆதீன பிரச்சனையா, காசு பிரச்சனையா, பிள்ளையோட பிரச்சனையா, உறவு பிரச்சனையா, ட்ரிப் போகிற நேரம் பிரச்சனையா, கிறிஸ்து விட்டு திரும்பணும். திரும்பி அவர் சொல்கிறதுக்கு காது கேட்கணும், கேட்கறதுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். செவி கொடுக்க பார்த்தும் இயேசுவுக்குள்ள கிரியை அதுக்காண்டித்தான் இந்த புத்தகத்தையே எழுதினவர். அப்போ நாங்கள் இதுக்குள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனவோ அவன் கற்று எல்லாம் உண்மைதானடாப்பா. ஆனால் அதை விளங்கணும். விசுவாசிக்கிறவன் அவனோ ஒரு நேரம் இல்லை, தொடர்ந்து விசுவாசிக்கணும். அப்படி இருக்கேக்க நாங்கள் பார்ப்போம் இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நீங்கள் இப்போ 4 அதிகாரம், ஆனால் 7 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. வாசிக்கிற நேரம் இந்த கண்ணோட்டத்தோட யோவான் ஏன் எழுதினவர், எப்படி அவர் இதுகளை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறார். அப்போ அதில் அப்புறம் உங்களுக்கு இதுவரை வராத வெளிப்பாடுகள் வரும் பொழுது நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து அதை படிக்கணும். என்ற அது ஒரு பெரிய புத்தகம். அதுக்கு பிறகு ஒரு சின்ன புத்தகம். இப்போ கலாத்தியர் முதல் முறை நாங்கள் ஓவர்வியூவை தரலாம். கலாத்தியரை பவுலேன் எழுதினார், என்ன சந்தர்ப்பத்தில் எழுதினார், அதில் மெயின்லி என்ன சொல்ல வாரார். பிறகு சாப்டர் பை சாப்டர் இப்போ நான் தர மாதிரி ஒரு ஓவர்வியூ, அந்த ஓவரால் பர்பஸை வச்சு ஒவ்வொரு சாப்டரும் எப்படி அதை நோக்கி இருக்குது, இப்படி நாங்கள் படித்து போட்டு நீங்கள் 3வது செவ்வாய்க்கிழமை சாட்சி, 4வது செவ்வாய்க்கிழமை ஒரு டெஸ்ட் தரம் துஷியன்டி ஒரு டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாள். ஒவ்வொரு ஃபெலோஷிப்லேயும் நாங்கள் அந்த புத்தகத்தை படிப்போம். இப்போ யோவான் காஸ்பலில் பிரசங்கம் பண்ணுறாக்கள் அதில் இருந்து ஒன்று செய்யட்டும். இப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபீட்பேக் தாங்க, இது எப்படி இருந்தது, உங்களோட தலைக்கு மேலால் போச்சுதா, விளங்கிச்சுதா, இது நல்லமா இல்லையா, யார் பேச போகிறீங்க? ஒன்று பைபிளையும் படிப்பீங்கள், புத்தகமே படிப்பீங்கள். 66 புத்தகமும் யார் எழுதினது, ஏன் எழுதினது, முக்கியமாக என்ன சொல்ல வந்தார். முதல் 39 விடுவோம், 27 அப்படி எபேசியருக்கும் கலாத்தியருக்கும் என்ன வித்தியாசம்? பவுல் தான் எழுதினவர். அப்படி போட்டு வச்சிங்களா இருந்தால் அந்த ரேமா பட்பட்டு வரும். சரி, யாராவது பேசுங்க, இது எப்படி இருந்தது, என்ன நாளைக்கு நீங்கள் வாங்கோ, யாரும் இந்த பேக்கில் இருக்க விரும்பினா வாங்கோ, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்துரையாடுவோம். இதை குறித்தும் நாளைக்கும் கேட்பேன். இப்போ சொல்லுங்க, நீங்கள் இது உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாற்றங்கள் செய்தால் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் ஸ்கூல். இப்போ இது என்னென்னா, நாளைக்கு இப்போ ருக்மன் ராஜ் மாதிரி மானிட்டராக இருந்து வந்தவன்ட்டே நாங்கள் சொல்லலாம், அடே நீ இங்கிலீஷை பைபிளு கூடவும் படிக்கலாம், நீ பைபிள் படித்ததையும் போயும் இங்கிலீஷ் படித்ததையும் போகும். அப்போ சில வேளையில் அவையல் வருவினம். ஆனால் நீங்கள் முதலாவது நீங்கள் படகுல இருந்து காலை எடுத்து தண்ணியில் நடக்கணும். ரைட்? ஐயோ பாஸ்டர் பிச்சை வேண்டாம், நான் எப்படி, எங்களை விட்டுருங்க பாஸ்டர், எங்களுக்கு இது சரி. நோ 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 நீங்கள் எல்லாம் என்றதுதான் எந்த சிந்தனை. ஆனால் நான் உங்களோட சிந்தனைகளையும் கேட்க விரும்ப. யாராவது ஒரு ஆள் கதையுங்கோ, குட் பேட் or need change. Praise the Lord, Pastor. Praise the Lord. சொல்லுங்க. நல்ல அருமை பாஸ்டர், நல்ல ஒரு ஆரம்பம். ஸோ இதை இங்கிலீஷ்லேயே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அது பாசஸ் எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். பட் நாங்களும் கொஞ்சம் துணிஞ்சு இங்கிலீஷ்ல வாசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும்
அது எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அப்ப இந்த டிசபிள் இதை இப்படியே இங்கிலீஷ்லயே கொண்டு போனா அது நல்லம். மற்றது வசனங்களை நீங்க நேரத்தோட போடலாம். அப்ப அந்த அதுகளை நாங்க ரீட் பண்ணிக்குவோம். அப்ப அதுல நாங்க அப்ப தயக்கம்லாம் நாங்கள் வாசிக்கிறது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். மற்றது இங்கிலீஷ்லயே கொஞ்சம் விளக்கங்களையும் கொஞ்சம் இடைக்கிடை இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் விளக்கங்களையும் அப்படியே சொல்லிட்டு ஃபீட்பேக்கை நீங்க கூட பிறகு அது இங்கிலீஷ்ல சொல்ல வச்சீங்கன்னா அது ஒன்று கொஞ்சம் எங்களுக்கு நினைக்கிற பிரயோஜனமா இருக்கும். அப்ப அது ஃபீட்பேக்கை கூட அந்த குரூப்ல கூட நீங்க ஃபீட்பேக் அப்படி போட சொன்னீங்கன்னாலும் அட்லீஸ்ட் அதாவது ஒரு 2-3 வார்த்தையாலையாவது ஒரு சின்ன இதுகளை சொல்ற மாதிரி அப்போ கொஞ்சம் துணிஞ்சு பேச அதுக்கு பிற்பாடு அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப எல்லாரும் விரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மெத்தட் எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அப்ப என்ன இருந்தாலும் எப்படியாவது டைம் ஒதுக்கி நாங்க இதை செய்யலாம். மற்ற பிறகு அப்படி வர முடியாமல் போனா கூட எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு கூட அதுக்கு ஃபீட்பேக் போடலாம். தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் எங்கேயோ போறீங்கள், என்ன உங்களுக்கு தாகம் இருக்கிறதால நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு என்ன செய்ய முடியாது பாச எல்லாரையும் வாசிக்க பண்ணுவோம். அது நான் அந்த ஸ்லைட்ஸுக்கு பேரை போட்டு வெள்ளனியை அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து படபடன்னு எல்லாரும் அதை வாசிக்கலாம். பிறகு நான் விளக்கத்தையும் கொஞ்சம் அது இப்பயே நான் செய்யலாம். கொஞ்சம் இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி அதை செய்யலாம். அதுக்கு பிறகு ஆக்களையும் கொஞ்சம் இப்போ நாங்கள் அந்த பகுதியை வாசிக்க உங்களுக்கு என்ன புரிஞ்சன்றதை நீங்கள் தமிழ் பைபிள்லேயும் வாசித்து இங்கிலீஷ்லேயும் வாசிச்சுட்டு இங்கிலீஷில் சொல்ல விரும்புகிற ஆக்கள் அல்ல தமிழில் சொன்னாலும் நாங்கள் உதவி செய்யலாம். அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொண்டு போவோம். ஸோ ஆக்கள் பயந்து கைவிடாமல். தேங்க்யூ பாஸ்டர். வேறு யார்? பாஸ்டர் சம்பத் சொல்லுங்க. ஓகே, நீங்கள் மியூட்டட் பாஸ்டர் சம்பத். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் பிந்தி தான் வந்தேன். நல்ல மெத்தட் பாஸ்டர். இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. இது எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இலகுவான ஒரு வழியாக இருக்குது. இதில் எல்லாத்தையும் இங்கிலீஷில் கொண்டு போகிறது ஒரு இன்னும் யோசனை ஒன்று இருக்குது. சில பேர் பயத்தில் வரா விட்டுருவாங்களோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எல்லாருக்கும் முன்னாலும் சில தங்களுடைய இதை விட்டு கொடுக்க யோசிப்பாங்க தானே பாஸ்டர். அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. மற்றபடி ஆர்வம் உள்ளவங்க தாழ்மை உள்ளவங்க வந்து இதில் கலந்து கொள்வாங்கன்னு தான் என்னுடைய கருத்து பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் பைஃபோர்ஸாக வாசிக்க பண்ணாமல் வெள்ளனையே அனுப்பிட்டா 2 வசனம் 3 வசனம் எல்லாருக்கும் வாசிக்க தெரியும். அந்த தன்னம்பிக்கை தான் இல்லாமல் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே நான் 3 வசனத்தை இங்கிலீஷில் வாசித்தேன், துணிவாக வாசித்தேன். வேணுமெண்டா யாரோ ஒரு ஆளுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அனுப்பிவிட்டேன். நான் அவள் கொஞ்சம் பயந்துச்சு, நான் ஃபாஸ்ட்டாக தமிழா இங்கிலீஷா. நான் சொன்னேன் இது இங்கிலீஷ்ன்னுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பினா நான் வேணுமெண்டா எல்லாருக்குமே அதை செய்யலாம். அந்த பகுதியை நானோ ஆன்டியோ ரெக்கார்டிங்கையும் அனுப்பலாம். அப்போ நீங்கள் அதை கேட்டு வாய்ச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். வெரி குட். வேறு யாரும் கருத்துகள் என்ன மாதிரி முன்னேறலாம்? ஓகே, நாங்கள் எப்படி செய்வோம்? பிரைஸ் லார்ட். சொல்லுங்க சிஸ்டர் யோகேஸ்வரி. பாஸ்டர், இது ஒரு அதாவது எப்படி சொல்றது, முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைவு வருது பாஸ்டர். நானும் நீங்க சொல்லக்கல ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவு இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்க ஏழுமான்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதை டிரெக்டாக பார்த்து வாசிக்க. அது அப்போ அடுத்த முறையில் நான் ட்ரை பண்ணுவேன் பாஸ்டர். ஏன்னா என்கிட்ட நான் இது வரைக்கும் நான் இங்கிலீஷில் வாசித்ததில்லை. அந்த வசனங்கள் போடும்பொழுது நான் இங்கிலீஷ் பைபிளை வச்சு வாசித்து பார்த்தேன். கொஞ்சம் இலகுவாக இருந்துச்சு. அதை முயற்சிக்கலாம். இது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பாஸ்டர். ஆமீன் ஆமீன். நீங்க பிறந்தோடனே நடந்த நீங்களா சிஸ்டர் யோகேஸ்வரி? அதான் பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்த்தேன் பாஸ்டர். ஆனா நான் சிஸ்டர் அந்த கிளாஸ் வைக்கல ஏதோ ஒரு ஆளை வாசிச்சிருவேன். இப்ப உங்ககிட்ட வாசிக்க கொஞ்சம் பயமா இருக்கு பாஸ்டர். அடுத்தது நீங்க நடந்தோன்னு அப்புறம் நடக்கிறத மறந்த நீங்களா? இல்ல பாஸ்டர்.
பிறந்தோன்னே நடக்கையில் கொஞ்சம் கொஞ்சமே நடக்க பழகினீங்க. நடக்க பழகினோன்னா அது மறக்கையில் தானே. அது மாதிரி ஆங்கிலத்தில் வெள்ளக்காரனுங்களுக்கு செய்த காரியத்தால் எங்களுக்கு ஏதோ ஆங்கிலம்ன்றா ஒரு பயம். அந்த மனப்பயத்தை நீக்கி நாங்கள் கதைக்க இப்போ பேர்க்ஸ்மனை பாருங்க, ஸ்டார்டில் கொஞ்சம் இப்போ என்ன மாதிரி விளாசி தள்ளுறாரு அவர் இங்கிலீஷில். அந்த ஆனால் சிஸ்டர்கிட்ட வாசிச்சிருவேன் பாஸ்டர். நான் அடுத்த முறை வாசிக்கிறேன். அடுத்த டிசைபிள்ஷிப் திங்கட்கிழமை கிளாஸில் நான் வாசிப்பேன் பாஸ்டர். ஓகே, வெரி குட். ஆல் ரைட், மேபி இன்னொரு 1 or 2 comments. வேறு யாரும் கோல்கோதா ராக்ஸ் வந்து இருக்கிறீங்க. இது சிஸ்டர் பவானியா அல்லது கலர்ல கொண்டு வந்திருக்காங்க பாஸ், நீங்க வர சொன்னீங்கன்னு. கோல்கோதா ஆனியா வந்திருக்கு. ஆனியா வந்திருக்கு. ஆனியா அம்மாவும் வந்திருக்கிறேன். நித்யா அவங்களோட ஹஸ்பண்ட் இதுல கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பாஸ். அவர் வளமையா போறது இல்ல. இந்த பைபிள் ஸ்டடிக்கு தானும் வாரேன்னு சொல்லி இப்ப ஃபேமிலியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ். நிதி இருக்கிறாங்க. நிதி இட்ஸ் ஓகே. அது நிதி இருக்கீங்களா? நீங்க சொல்றது கேட்காமல் இல்ல அவங்களுக்கு. அவங்க சில வேளையில கனெக்ஷன்ல சொல்லுங்க ஆனியா அண்ட் அம்மா. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து இந்த பைபிள் ஸ்டடி இங்கிலீஷ்ல பார்க்கணும் ஆசை. ஆனா பைபிளையும் வாங்கி வச்சிட்டு தொடுறது இல்லை, இது வரைக்கும் தொட்டது இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல படிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்தது. இன்றைக்கு எனக்கு தேவன் அதுக்கு அனுக்கிரகம் பண்ணிருக்கிறார். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். என்ன முன்னால வாசிக்கிற ஒரு ஆரம்பத்தை கத்திருக்கிறார். இதுல என்ன இணைச்சிருக்கிறார் ஒரு நோக்கம் சந்தோஷப்படுறேன். அது மாத்திரம் இல்லாம என் ஹஸ்பண்ட் வந்து அவர் பொதுவில எந்த பைபிள் ஸ்டடியுமே போக மாட்டாரு. அப்ப நீங்க அன்றைக்கு சொன்னீங்க ஜாயின் பண்ணுங்க, என்ன பண்ண ஜாயின் பண்ணுன்னு சொன்னாரு. நானும் இதுல வந்து ஜாயின் ஃபியூச்சர்ல வந்து இதுல ஜாயின் பண்றதுக்கு ஃபேமிலி நாங்க ஜாயின் பண்ண எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தந்ததுக்கு தேங்க்யூ சார். ஆமீன் ஆமீன். இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அண்டு நாங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை செய்யக்க வி ஹவ் ட்ரைட் தட். இட் ஒர்க்ஸ் வெல். ஏன்னா அவையல் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக கண்ட புத்தகத்தை வாசிக்கிறது, பைபிளை வாசிக்கலாம் தானே. வாசிக்க பைபிள் படித்ததாயும் போகும். இங்கிலீஷ் மனப்பயத்தை தான் நீக்கணும். ஆனால் பேருங்க பாச கனகராஜா மாரி ஆக்கள் வந்து எங்கேயோ போக விரும்பினோம். போவோம், நாங்கள் குடும்பமாக போவோம். ஒரு பாச சம்பத் சொன்ன மாதிரி ஆக்கள் பயத்தில் விட்டுட்டு ஓடாமல் ஸ்டார்டில் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக முடியும். அந்த மனப்பாயத்தை இன்றைய நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒருத்தரையும் நான் பெருசாக திருத்தையில் எல்லோரும் ஃபார் த மோஸ்ட் பார்ட் சரியாகத்தான் வாய்ச்சேன். நீங்கள் இடக்கிட இப்போ அதுக்கான நாங்கள் திருத்தின உடனே எங்களுக்கு எல்லாம் வந்து ஐயோ நான் பாசருக்கு முன்னால் நான் முட்டாள் முத்திர உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டாக கனடா போய்க்கே பிளேனில் இருந்து நான் பயப்படுறேன். ஐயோ உங்க போய் என்னென்று இங்கிலீஷில் படிக்க போகிறேன்னு அவன் சொல்கிறதுகள் எனக்கு விளங்குமா கேள்வி. இன்றைக்கு இங்கிலீஷ் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ன. அப்போ எல்லாம் பழக்கத்தால் மாறும். நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் தானே, இதுலேயே நாங்கள் வெக்கப்படணும். எல்லாருமே சேர்ந்து படித்த மாதிரி இருந்தால் எங்கேயோ போவோம். சரியா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உண்மையா பாஸ்டர் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாஸ்டர். அந்த இங்கிலீஷ்ல வாசிக்கிறது உண்மையாகவே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த தமிழ்ல தனியா போறதை விட உண்மையா பாச ஒரு மனப்பயம் தான், வேறொன்றும் இல்ல. மற்றவங்க யாரும் எது சொல்லிடுவாங்களா, எதை குறை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயமும் இல்லைய பாஸ்டர். உண்மையாகவே இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. இந்த பாருங்க இந்த சமாரியா ஸ்திரீ அந்த கதை கொஞ்சம் வந்தாலும் எங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் உள்வாங்க கூடியதா இருந்துச்சு. அப்ப பார்த்தாலும் பாஸ்டர் சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்குதுல இந்த புக்லயும். நீங்க எனக்கு போன முறை கொடுத்துட்டு போன பைபிளை தானே வச்சிட்டு இருக்கிறேன் இப்ப. அப்ப பாச உண்மையா இருந்ததுக்கு என்ன பாச அவங்க சொன்ன மாதிரி நம்ம வாசிக்கிற குறைவு. இன்னைக்கு வந்து உண்மையிலே நல்ல ஆரம்பம் ஒண்ணு பாஸ். இப்படியே போனோம்னா நாளடைவுல நாங்க இங்கிலீஷ்ல மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு கத்திரங்களை ப்ரொமோட் பண்ணிடுவாரு. அந்த வாஞ்சி எங்களுக்கு இருந்தா போதும் பாஸ்டர். ஏன்னா நீங்க வந்து ஸ்டெப் நீங்க எப்படிதான் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸர்,
அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு படிப்பிக்கிறீங்க. இது வந்து ஒரு மெசேஜா போகல. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போகும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கிற மாதிரி படிக்கிறதுனால பாஸ் எங்களுக்கு உள்வாங்குறது ஈஸியா இருக்கு, லேசாவும் இருக்கு. அதனால நீங்க அடுத்த முறை பாஸ் அவங்க யாருக்கு என்ன கொட்டேஷன் பாஸ் பேரை போட்டுட்டீங்கன்னா பாஸ் மிஸ் ஆகாது எங்களுக்கு. இப்ப நான் இன்னைக்கு வாசிக்க வேண்டியதை சிஸ்டர் வாசிச்சாங்க. அப்ப அதான் நான் அடுத்து வாசிக்கிறேன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாஸ். அப்ப அதனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஜாயின் பண்றதுக்கு. போட்டுருங்க பாஸ். நீங்க வாய்ஸ் இது போடுறதை விட அப்படி சும்மா போட்டு விட்டீங்கன்னா பாஸ் வாசிக்க தான் பழக்கத்துக்கு வரும். அப்ப நாங்க பிள்ளை விட்டு வாசிக்கலாம் பாஸ். இது நல்ல மெத்தட் பாஸ். இப்படியே போகும் பொழுது ஃபீட் பைபிள் இங்கிலீஷ் காலேஜ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலா இருக்கிறபடினால இதோட பாஸ்டர்ஸ் வந்து தங்களை உயர்த்தி கொள்வதற்கு நாளைக்கு ஃபாரினுக்கே போறாங்க பாஸ். போன ஒரு செமினார் ஒரு மெசேஜ் கொடுக்கவோ இங்கிலீஷ்ல பேசவோ அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு எங்களுக்கு. இப்ப நம்ம பயந்து ஓட பாஸ்டர் நாம இன்னும் பின்னுக்கு தான் போய்கிட்டு இருப்போம். துணிச்சு முன்னுக்கு வரும்போது பாஸ்டர் நிச்சயமா எங்களுக்கு ஒரு படி கூட போகலாம் பாஸ்டர். இட்ஸ் குட் மெத்தட். இதை கொண்டு போவோம் பாஸ்டர் நாங்க அப்படியே. இப்ப ஓரளவு வாசிக்கப்பட்டுட்டு பாஸ்டர் கனகராஜ் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்லயே சில வேலை நீங்க சொல்றத புரிஞ்சுக்குவாங்க பாஸ்டர் எல்லாருமே. திஸ் இஸ் பெஸ்ட். நான் என்ன பொறுத்தளவுல பாஸ்டர் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காலம் கடந்தாலும் கர்த்தர் இப்ப எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. வயசு ஒரு பக்கம் இருந்தாலுமே இது படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த பைபிளை தமிழ்லையும் வாசிச்சு இப்ப 7ஆம் அதிகாரம் மட்டும் தமிழ்ல முதல் ஒரு அதிகாரத்தை தமிழ்ல வாசிச்சுட்டு பிறகு இங்கிலீஷ்லயும் அதை நீங்க வாசிக்க சில சொல்லுகளை நீங்க தமிழ் பைபிள்ல இது என்ன சொல்லு இது ரைட். அண்ட் ஸோ பிரைஸ் தி லார்ட். சரியா எல்லாரும்? சந்தோஷம். நல்ல ஒரு ஆரம்பம். யாராவது துறை யாரும் ஏதாவது சொல்ல போறீங்களா? ரஞ்சனா. You asked me, நல்லா இருந்தது. எனக்குமே நல்லா இருந்தது. இங்கிலீஷ்ல அது வித்தியாசமா இருந்தது. ஸோ ஐ எம் ஷூர் எல்லா பாஸ்டர்ஸுக்கும் அது ஒரு நல்ல மேலாவில் இங்கிலீஷ்ல வளர்றதுக்கு ஆங்கில அறிவுல வளர்றதுக்கு உதவியா இருக்கு. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சம்பத் ஏதோ சொல்ல வந்து நீங்களோ? சரி, நாளைக்கு அப்போ பாஸ்டர்ஸ் நீங்கள் பெக்கில் இருக்க விரும்பினா பாஸ்டர்ஸ் அட்வைசரி கவுன்சில். ஆனால் பெக்கில் வாரதால் உங்களுக்கு உதவிகள் வரும் அப்படியெல்லாம் வேண்டாம். அப்படி வேண்டாம். நாங்கள் இது ரெண்டையும் வேணால் உங்களுக்கு உண்மையாக ஃபிட் வளரணும் என்ற பாரம் இருந்தால் நாங்கள் இப்போ ஒரு மானிட்டர் ட்ரைனிங்கும் ஒரு பிள்ளை வந்தால் அந்த பிள்ளை ஒரு G5 லீடராக வந்து பிறகு மானிட்டராக வந்து பிறகு ஃபிட் அட்வான்ஸ் இங்கிலீஷில் சேர்ந்து பிறகு மென்டராக வந்து இப்போ ஷெரில் நல்ல உதாரணம். அதுக்கு பிறகு ஓலெவல் எக்ஸாம்லேயும் நாங்கள் அந்த பிள்ளைகளை தயார் பண்ணி இங்கிலீஷில் அவையிலேயே எடுக்கிறதுக்கு நாங்கள் எத்தனிப்போம். மிஞ்சினா B எடுப்பினோம். எங்களுக்கு ரீசோர்ஸஸை ஆண்டவர் தந்திருக்கிறார். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெபத்தோட முடிப்போம். பிதாவே, இந்த நல்ல ஆரம்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கிலீஷ் பைபிள் ஸ்கூல், ஃபிட் இங்கிலீஷ் பைபிள் ஸ்கூல் பிதாவே, இதற்கூடாக உமது பாஸ்டர்மார் தங்களுக்கு இருக்கும் அந்த மனப்பயத்தை நீக்கி வாசிப்பதோடு தொடங்கி அதற்கு பிறகு சம்பாஷிக்கவும் பழகி பிதாவே எழுத பழகி அங்கு நாங்கள் சாட்டர்டே இங்கிலீஷ் ஸ்கூல் மாத்திரம் இல்லை மண்டேயிலேயும் பிதாவே பாஸ்டர்ஸ்மார் இதற்கூடாக வளர்ந்து பிதாவே அந்த பயங்கள் நீங்கி பர்க்ஸ்மன் ஒழும்பின மாதிரி இவர்கள் ஒவ்வொருவரும் ஒழும்பி பிதாவே நீர் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை எமது போதகர்களுக்கு கொண்டுவர வேண்டும். இந்த கிழமையை ஆசீர்வதித்து கொடும். இன்னும் ஈரான் சண்டைகள் நின்று பிதாவே தேவையில்லாத அழிவுகள் வராமல் இன்னும் ரஷ்யா யுக்ரைன் சண்டைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்றாக இவர்கள் சேர்ந்து பிதாவே இந்த சண்டைகளில் இருந்து ஓய்வு வந்து சமாதானம் உலகத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.